ரேவதி, இன்று தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு? இது பற்றிய விவரம் என்ன? அகிலா வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய இந்த செங்கல் புயல் தொடர்ந்து 7 கிலோமீட்டர் வேகத்தில் மாமல்லபுரத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவி வரக்கூடிய நிலையில் இது கரையை கடக்கும் பொழுது 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து சூறாவளி காற்றுடன் மழையின் தாக்கமும் இருந்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 10 மணி வரையிலும் கூட மிதமானது முதல் தீவிர மழை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி மிதமான மழை சென்னை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், லேசான மழை ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மாலைக்கு மேலாக தீவிர சூறாவளி காற்றுடன் மழையின் அளவு அதிகரித்திருந்த நிலையில் தற்பொழுது மழையின் அளவு குறைந்து காற்றின் சுழற்சி மட்டும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்படாமல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட, அதாவது அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேவதி, இப்ப 3 முதல் 4 மணி நேரத்திற்குள்ளாகவே புயல் கரையை கடந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 மணி நேரத்திற்கு தான் அதே போல ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப புயல் கரையை கடந்த பிறகு மழையின் அளவு எப்படி இருக்கும்னு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதேனும் வெளிவந்திருக்கா? அதிகாரப்பூர்வமாக புயல் கரையை கடந்த பிறகு எந்த அளவிற்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருப்பதாக என்ன தகவல் இருக்கிறது என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் எந்த அறிவிப்பிலும் கொடுக்கவில்லை. ஆனால் பொதுவாகவே கடலோரத்தில் இருந்து கடற்கரையை விட்டு ஊருக்குள், அதாவது நகருக்குள் புயலின் அளவு சென்ற பிறகாக மழையின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரையோர மாவட்டங்களில் இல்லாமல் கடற்கரை பகுதியில் இருந்து மாவட்டங்களுக்குள்ளாக புயலின் தாக்கம் சென்ற பின்னராக உள் மாவட்டங்களில் மழையின் அளவு ஓரளவு இருக்கும் என்றும், ஆனால் சூறாவளி காற்றோ அல்லது அதிகப்படியான கனமழைக்கான வாய்ப்போ மிகவும் குறைவாக இருக்கும் என்பது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருக்கக்கூடிய தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் போலவே இந்த புயலிலுமே புயல் கரையை கடந்த பின்னராக அதிக அளவிற்கான மழைக்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் என்பது இதிலும் தெளிவாக தெரிகிறது.